கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது வெற்றியுள்ள வாழ்க்கை. 1 கொரிந்தியர் 15 சொல்கிறது, நான் அனுதினமும் சாகிறேன், அதை மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். தன்னுடைய சொந்த நோக்கங்களை விட்டுவிட்டு தேவனுடைய தன்னலமற்ற சேவையை பின்பற்ற விரும்புகிறவன் வெற்றி வாழ்க்கையை நோக்கி சென்றடைகிறான். ஒரு நாள் சார்ஜ் முல்லர் கொஞ்சம் கூட பண வசதி இல்லாத ஒரு நிலையில் அசைக்க முடியாத விசுவாசத்தினால் ஏராளமான கட்டிடங்களை அனாதை குழந்தைகளுக்காக கட்டுகிறதையும் ஏராளமான குழந்தைகளை எந்தவித நிதி இல்லாமல் போஷிப்பதையும் அறிந்தவர் அநேகர் இதை கண்டு ஆச்சரியப்பட்ட ஒருவர் இவரை பார்த்து கேட்டார், எப்படி நீங்கள் வெற்றியுள்ளவராய் இருக்கிறீர்கள்? அதற்கு ஜார்ஜ் முல்லர், நான் செத்து போன நாள் ஒன்று இருக்கிறது. அந்த நாளில் என்னுடைய சொந்த எண்ணங்கள், சொந்த விருப்பங்கள், சொந்த நோக்கங்கள் எல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டன. அன்று மட்டுமல்ல, இன்றும் அதே அடக்கம் ஒவ்வொரு நாளும் நடக்கிறது என்றார். சுயம் மரிப்பது கிறிஸ்துவின் வெற்றியை தொடர்ந்து பெறும்படி நாம் செய்யும். நம்மை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதையே அறிய விரும்புகிறோம். மற்றவரை பாராமல் நம்முடைய தாளந்துகளை பெருக்கிக் கொள்ள கிறிஸ்துவையே நோக்கி பார்த்து அவரின் அடிச்சுடைகளை பின்பற்றுவோம். நம்முடைய காரியங்களை குறித்து பெருமைப்பட்டு கொண்டிராமல் கிறிஸ்துவுக்கு நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போமானால் நிச்சயமாய் நாம் நம்முடைய தோல்விகளை கண்டு பயப்படாமல் வெற்றி தரும் தேவன் மேலேயே நோக்கமாக இருப்போம். அனுதினம் நம்முடைய மாம்சம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். மாம்சத்தின் அதன் இச்சைகளையும் சிலுவையிலே அறையப்படும் போது நிச்சயமாகவே நாம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை அடைந்து கொள்ள முடியும். இந்த பூமியிலே நமக்கு அநேக இன்னல்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்மை நெருங்கி கொண்டே இருக்கும். அப்படியேப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே தேவனுக்கு பிரியமானவர்களே, அப்படியேப்பட்ட வெற்றியை நீங்கள் நானும் அடையும் போது சிலுவையை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். எனவே சிலுவையை நமக்கு கற்றுத்தர ஒரு பெரிய ஒரு பாடம். நீங்கள் நானும் வெற்றிகளை நாம் குவித்து கொண்டே இருப்போம். எப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் சிலுவையிலேயே வெற்றி சிறந்தார், அப்படியே பெற்ற வெற்றிகளை நீங்கள் நானும் சிறக்க வேண்டும். அப்படினால் மாம்சத்தில் சிலுவையில் அறையாதவன் வெற்றியான கிறிஸ்துவ வாழ்க்கை முடியாது. இந்த உலகம் நம்மை ஏமாற்றி விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்பொழுது கிறிஸ்துவை நோக்கியே நான் பார்க்க வேண்டும். அப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை உங்களாலும் என்னாலும் வாழ முடியும். அப்படியேப்பட்ட வாழ்க்கை வாழத்தக்க இந்த காலை வேளையை ஒப்புக் கொடுப்போமா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.